126வது சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம். இதிலே இருக்கிற 3 காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து கடந்து போக நான் விரும்புகிறேன். சீயோனின் சிறையிருப்பு, எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய சிறையிருப்பு. நம்ம இன்னைக்கு அநேக சிறையிருப்புகளிலே தான் இருக்கிறோம். கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, துக்கம் என்ற சிறையிருப்பு, பிரச்சனைகள் என்ற சிறையிருப்பு, யார் என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறானே என்று சொன்ன ஒரு சிறையிருப்பு. எல்லா சிறையிருப்புகளிலும் நாம் இருந்தாலும் கூட திடீரென்று கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் பொழுது தாவீது இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றோம் அப்படின்னா, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இட்ஸ் a dream. அவர் சிறையிருப்பை திருப்பிட்டார், அவர் சிறையிருப்பை மாற்றிட்டார். அது அவனுக்கு என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சமயங்களில் நம்ம இது பிரச்சனை, இது ஆகாது, இது தீராது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷான நேரத்துல கர்த்தர் என்ன செய்வார், அதை முடித்து தந்து விடுவார் இல்லைங்களா? அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். ஆனால் இங்க தாவீது அனுபவித்து சொல்றார். 2வது வசனத்துடைய பின்பகுதி இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் அப்பொழுது பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்போ எப்போ சிறையிருப்பை திருப்பப்படும், சிறையிருப்பை திருப்பினவன் அவர் சொல்றாரு சங்கீதக்காரன், சொப்பனம் காண்கிறவர்கள் போல். அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும் எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆனா வேதம் புதிய ஏற்பாட்டுல இன்னொரு காரியங்கள் கூட சொல்றாரு. என்னன்னா, எப்பொழுதும் சந்தோஷமாய். எப்படி சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாய். எது இருந்தாலும் இல்லாட்டி சந்தோஷம், காலையிலும் மாலையிலும் சந்தோஷமாய், விழிப்பிலும் உச்சியிலும் சந்தோஷமாய், அப்படிதான் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அப்பொழுது என்னுடைய நாவு நகைப்பினாலும் என்னுடைய வாய் நகைப்பினால் நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார். நாம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். புறஜாதிகளை பார்க்கலாமா, புறஜாதிகளை அதை விளங்கிக் கொள்ளணுமா? என்ன பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லணும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார். அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். 126வது சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம். இதிலே இருக்கிற 3 காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து கடந்து போக நான் விரும்புகிறேன். சீயோனின் சிறையிருப்பு, எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய சிறையிருப்பு. நம்ம இன்னைக்கு அநேக சிறையிருப்புகளிலே தான் இருக்கிறோம். கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, துக்கம் என்ற சிறையிருப்பு,